ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, அப்பனையே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 8 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. அன்னைக்கே பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவா சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி. அன்னைக்கு அவரை நமஸ்கரிக்கிறது, அவரை வணங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இப்போது ஒரு பதிவு லக்ன பலன் அப்படின்னு சொன்னாலே 100% சரியாக இருக்குங்க. லக்னத்துக்கு ராசிக்கு 50% தான் பொருந்தும். அப்போது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்க்குற இடம்லாம் பாருங்கள், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குது. இதில் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்குறது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழிலில் விருத்தி இருக்கும், தொழில் நல்லபடியாக போகும், நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சிறப்பாக இருக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க எங்களுக்கு தான் 7.5 சனி போயிட்டுருக்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம். சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். லக்னத்தில் இருந்தால் எதையும் நீங்கள் ஸ்பீடாக செய்ய மாட்டீங்க, இயங்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் குரு அவருடைய கடமையை அவர் செய்வார். அப்போது உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதால உத்தியோகத்துக்கு புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உத்தியோகம் கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமான்னு பார்த்து, அவருக்கு தொழில் பண்ணலான்னு சொன்னால் தொழில் இறங்கலாம். தொழில் நல்லா சிறப்பாக செல்லும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. 12ல் ராகு இருந்தாலே வெளிநாடு போகணும்னு ஒரு கணக்கு. கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருந்தால் உங்களை கண்டிப்பாக இந்த வாரம் உங்களை ஃப்ளைட் ஏற்றுவார். இந்த ஃப்ளைட் ஏற்றுவதற்கான அமைப்பை உண்டாக்குவார் இந்த ராகு பகவான். ஏன்னா 12ல் ராகு இருந்தாலே வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை உயர்கல்விக்காகவோ நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வையில் இருக்கிறதால இன்னும் கண்டிப்பாக ஸ்திரமாக போகுவீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம், அற்புதமான நேரம். தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாடு போனீங்கன்னா டெஃபினட்டாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 2ல் சுக்கிரன் இருந்தாலும் லட்சுமி கடாட்சங்க. லட்சுமி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த சனி பகவான் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறார். எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பயப்படாதீங்க. அங்கே சூரியன் இருக்கார். அப்போ சூரியன் தகப்பன் காரகன். தகப்பனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம்.
அவருக்கு தொழில் பின்னடைவு ஏற்படலாம், அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி அரசாங்க ஊழியர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவன் எதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து எதாவது பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் கூட மேலிடத்தில் உங்களுக்கு பேருக்கு களங்கம் வராமல் அளவு நீங்கள் பார்த்துக்கணும், நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருந்துங்க. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மிக சிறப்பு. அப்போது வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். குருவும் புதனும் 4ஆம் இடத்துல இருந்திருக்கிறாங்க. 4ல் புதனே ஆட்சி பெற்றிருக்கார். வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க சிறப்பான காலம், சிறப்பான நேரம். நிதித்துறை, நீதித்துறை, பதிப்பகத்துறை, பத்திரம் பதிப்பு, அதான் ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் போன்றவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம், நேரம், அற்புதமான அமைப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த குறையும் கிடையாது. 2 குடைவன் 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய வருமானங்கள் கடன் காட்சிகளில் போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தன்னுடைய இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல இருக்கார். மிதுனத்தில் புத பகவானோடு இணைஞ்சிருக்கார். 4ஆம் இடம் என்பது குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸ்லேயே சேர்த்து விடுவீங்க. புதன் வேறு அங்கே ஆட்சியாக இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அதாவது பப்ளிஷர்ஸ், இது போன்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையும். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அற்புதமான நேரம். உங்கள் திறமையை வெளிப்பாடாகக்கூடிய நிலை. இந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராகு பகவான் 12ல் இருக்கார். சூப்பராக இருக்கார், நல்லா இருக்கார். அப்போது கிரகங்கள் உங்களுக்கு சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டுங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. அது கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு படிப்பை முடித்து வேலை வாய்ப்பு கிடச்சி கல்யாணம், காட்சிகள், குழந்தை குட்டிகள்னு ஒரு வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்திட்டு போகும். இதுதான் நிலை. அப்போது 7வது சனி நடப்பது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். சூப்பர். அவர் பாருங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறது. தொழிலை விருத்தி பண்ணலாம், தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். சிறப்பான ஒரு லாபம், ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் சலுகைகள்லாம் கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம் வலுத்திருப்பதால் உங்களுடைய திறமையை பாராட்டி மெச்சி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம், சிறப்பாக இருக்கும். இந்த குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார், சிறப்புங்க. எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது, மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது என்ன தான் வருமானம் வந்தாலும் கடன் காட்சிகள் சரியாக இருக்கும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதால, 12ல் ராகு இருக்கிறதால உங்கள் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கோ, இல்லை பிள்ளைகளை வெளிநாடுக்கு அங்கே போய் சொந்த தொழில் பண்ணுறதோ, இல்லை உத்தியோகம் பார்க்குறதுக்கோ அனுப்பி வைப்பீங்க. செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது என்று சொன்னால் மிகையாகாது. சனி பார்வை கோடி, அதாவது குரு பார்வை கோடி நன்மை என்று சொன்னால் சனி பார்வை மோசம். அப்போ 3ஆம் இடத்தை சனி பார்க்குது, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். அங்கே சூரியனே இருக்கார். அப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அவர் தொழில் பின்னடைவு ஏற்படும். தந்தைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா என்று சொன்னால் அவங்கக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டீங்க, இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். இந்த 2ல் சுக்கிரன் இருக்கிறது சிறப்புங்க. லட்சுமி கடாட்சம், எந்த குறையும் இல்லை, பணம் மழை பொழியும்னு சொல்லலாம். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் வரும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, கட்சியில் அது கெடுதலாக மாறும். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க, விட்டு கொடுத்து போங்க. இந்த மீன ராசிக்கு இந்த ஆரம்பத்திலே சனி 8ஆம் இடம் 9ஆம், அதான் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்தை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். 12ல் ராகு இருக்கிறார். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.